இன்றைய ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏசாயா 32 அதிகாரம் 15 முதல் 18 வரைக்குள்ள வசனம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய ஜனம் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக விளங்கும்படி தகப்பனே, உம்முடைய ஆவியை எங்களுக்கு நீர் ஊற்றுகிறவராய் இருக்கிறீர். அது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த வனாந்தரத்தையும் மாற்றி செழிப்பான வயல்வெளியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் காணப்படுகிற எந்த வனாந்திரமும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆவியானவர் அதை செழிப்பாக்குகிறார், அதை வளரச் செய்கிறார், அதை பெருகச் செய்கிறார். அது நிமித்தமாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீதியும் நியாயத்தின்படி நாங்கள் நடக்கும்படி ஆண்டவரே தங்கி தாபரிக்க அனுகிரகம் நீர் செய்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நீதியை நாங்கள் நடப்பிக்கும் போது சமாதானமும் அது நிமித்தமாய் எங்களுக்கு அமெரிக்கையும் சுகமும் உண்டாயிருக்கிறது என்று 17வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் எல்லாம், எங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமுமாய் விளங்க அனுகிரகம் செய்துள்ளபடி செபிக்கிறோம். உம்முடைய ஜனத்துக்கு ஒரு சமாதானமான தாபரத்தையும் நிலையான வாசஸ்தலத்தையும் அமைதியாய் தங்கும் இடத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் தகப்பனே, நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யத்தை, ரட்சிப்பின் புண்ணியத்தை விதைக்கிற ஆண்டவரே, அவர்கள் பாக்கியவான்களாய் நித்தமும் விளங்க அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.